காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியிலும் வவுனியாவிலும் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் வவுனியாவில் முன்னெடுக்கப்படும் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று 4வது நாளாகவும் தொடர்கிறது. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் தீர்க்கமான முடிவு வழங்கப்பட வேண்டும், அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை இவர்கள் முன்னிலைப்படுத்தியுள்ளனர். இவ்வளவோ இதுகளுக்கெல்லாம் நான் அறிவிச்சேன். 6 ஆளையும் இன்று வரைக்கும் அவற்றை பதில் திருப்பி எனக்கு அவங்களோட பதில் எனக்கு கிடைக்க இல்லை. அப்படி என்ன எந்த பிள்ளை போல எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, வாழக்கூடிய பிள்ளைகள். அவருக்கு இப்ப 33 வயது. அவன் வாழ்வனும் ஆறு வச்சிருந்தாலும் அவன் என்ன குற்றம் செய்திருந்தாலும் புல செய்திருந்தாலும் மன்னிச்சு விடுதலை செய்யணும். வேற மாதிரி எத்தனையோ தாய் வேற என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க. இதேவேளை காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களினால் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்று 8வது நாளாகவும் தொடர்கிறது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் தம்மை ஏமாற்றி வருகிறது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் இவர்களுக்கான காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்கோ அல்லது இல்லாதவர்கள் தொடர்பான நஷ்டஈடுகளை கொடுப்பதற்கோ அல்லது இந்த சம்பவங்கள் எவ்வாறு நடந்தது என்பதை காண்பதற்கோ ஒரு சர்வதேச விசாரணை என்பது மிக மிக அவசியம். விசாரணை கமிஷனை அமைக்க முடியாது என்றால் அதற்கு பிற்பாடு கால நீடிப்பினுடைய அவசியம் என்ன, இது சம்பந்தனுக்கு விளங்க வேண்டும். ஐநாவிலே மீண்டும் கால அவகாசத்தை நீடித்து செல்ல சொல்லி கேட்டிருக்கு. ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மற்றது இனி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த மனித உரிமை பேரவையில காலத்தை நீடிச்சு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிச்சையாக ஒரு கருத்தை சொல்லிக்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடில்லை. நாங்கள் இன்றைக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநா மனித உரிமை பேரவைக்கு நாங்கள் எழுத்து மூலம் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த கால அவகாசத்தை நீடிச்சு தாரதுக்கு நாங்கள் எந்த விதமான அனுமதியும் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 8 பேர் அந்த வேலையை நாங்கள் செய்திருக்கிறோம். ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை செய்ய வேண்டும்.